தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவின் கல்வாரி ரத்தம் ஜெயம். இயேசுவின் கல்வாரி இரத்தம் ஜெயம். அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. அம்மா மரியே வாழ்க. ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா, ஆவே மரியா. ஆவே மரியா. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சக்தி மாதா டிவி வலையொலி நேயர்களே, நம் கடவுள் எப்பொழுதுமே நம்மை விட்டு பிரியாமல் நம் கூடவே இருப்பவராக இருக்கிறார். நாம் பயணிக்கின்ற பொழுது நம்முடன் பயணிக்கின்றார், நம் உடன் வருகிறார். நாம் சுவாசிக்கின்ற காற்றை அவரும் சுவாசிக்கின்றார். நாம் நடக்கின்ற தெருக்களில் அவரும் நடக்கின்றார். நாம் உண்கின்ற உணவை அவரும் உண்கின்றார். நாம் பார்க்கின்ற வேலையை அவரும் பார்ப்பவராக இருக்கிறார். ஒருபோதும் நம்மை விட்டு விலகாதவர்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதனால் தான் கடவுளுடைய பெயரை யெகோவா ஷம்மா, நம் கூடவே இருப்பவர் நம் கடவுள் என சொல்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட நம்மோடு இருக்கின்ற கடவுளை நாம் சிக்கன பற்றிக் கொண்டு அவரோடு உறவு கொண்டு அவரோடு உறவாடி அவரை முழுமையாக அனுபவித்து அவர் கொடுக்கின்ற, அவர் நமக்கு அருளுகின்ற பரலோக சமாதானம், தெய்வீக நிம்மதி, இவற்றில் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து மகிழ்வதற்காக இச்செய்தி நமக்கு உதவும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, தந்தை கடவுள், இயேசு ஆண்டவர், தூய ஆவியார் மூவருமே வல்லமை மிக்கவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவர்களுக்கு நிகர் இந்த உலகத்திலே எவரும் இல்லை, இல்லவே இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு அடுத்தபடியாக அன்னை மரியா மற்ற எல்லா புனிதர்களுமே வல்லமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. குறிப்பாக அன்னை மரியாளை எடுத்துக் கொள்ளுங்கள். கோடி அற்புத பதுவை நாயகர், புதுமை வள்ளல் என்று நாம் அழைக்கும் புனித அந்தோனியாரை எடுத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் இருவருமே ஆற்றல் மிக்கவர்களாக, வல்லமை மிக்கவர்களாக, சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அன்னை மரியாளுடைய கைகளிலும் புனித பதுவை அந்தோனியார் கைகளிலும் யார் இருக்கின்றார்? குழந்தை இயேசு. அன்னை மரியாள், புனித பதுவை அந்தோனியார் இருவரின் கையிலே ஆண்டவர் இயேசு இருப்பதின் காரணமாக அவர்கள் சக்தி உள்ளவர்களாக, வல்லமை மிக்கவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று அன்னை மரியாளுக்கும் இன்னும் புனித பதுவை அந்தோனியாருக்கும் எதிராக பல்வேறு நபர்கள் பலவிதமான செய்திகளை சொன்ன பொழுதிலும் கூட மக்கள் கூட்டமானது அலை அலையாக, திரள் திரளாக, சாறை சாறையாக அன்னை மரியாள், புனித பதுவை அந்தோனியார் ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காரணம் என்னவென்றால், அன்னை மரியாளிடம் சென்றால், புனித பதுவை அந்தோனியாரிடம் சென்றால், அவர்கள் தங்கள் கையில் இருக்கின்ற ஆண்டவர் இயேசுவிடம் நமக்காக பரிந்துரை செய்வார்கள். இதன் பயனாக நம் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், நமது தேவைகள் சந்திக்கப்படும் என்பது ஆழமான மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. இது அப்படியே மக்கள் வாழ்க்கையில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே இயேசு ஆண்டவரை இப்பொழுது நாமும் நமது இதயத்திலே, நமது உள்ளத்திலே, நமது உடலுக்குள்ளாக தாங்குவோம். நாமும் வல்லமை மிக்கவர்களாக,
சக்தி உள்ளவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக மாறி இந்த உலகத்தில் இயேசுவின் சாட்சிகளாக எழுந்து ஜொலிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, நம் கடவுள் எப்பொழுதுமே நம்மோடு தங்குவதற்கு ஆசைப்படுகிறவராக இருக்கிறார். யோவான் நற்செய்தி 1:14 வாசிக்கிறோம். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே தங்கி குடிகொண்டார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மத்தேயு நற்செய்தி 1:23 வாசிக்கிறோம். யோசேப்புக்கு வானதூதர் கபிரியேல் கனவிலே தோன்றுகிறார். தோன்றி சொல்லுகிறார், இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர். இவ்வாறு ஆண்டவர் இறை வாக்கினர் வாயிலாக உரைத்தது நிறைவேறும். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இம்மானுவேல் என்றால் அர்த்தம் என்ன? கடவுள் கடவுள் நம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மத்தேயு நற்செய்தி 28:20 கடவுள் சொல்வார், இதோ நான் உலகம் முடியும் வரை, இதோ நான் உலகம் முடியும் வரை எந்நாளும் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அந்த கடவுள்தான் நற்கருணை வடிவிலே நிரந்தரமாக நம்மோடு தங்கிவிட்டார், குடிகொண்டு விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா 1:5 நாம் வாசிக்கிறோம். கடவுள் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை கை நெகிழ மாட்டேன், நான் உன்னை கை விடவும் மாட்டேன் என்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மத்தேயு நற்செய்தி 18:20 நாம் வாசிக்கிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இங்கே நாம் ஆண்டவருடைய நாமத்தினால் ஒன்று கூடி இருக்கிறோம். ஆண்டவர் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால் ஒன்று கூடி இருக்கின்ற நம் மத்தியிலே இந்த வேளையிலே நமக்கு நடுவிலே யார் பிரசனமாயிருக்கிறார்? இயேசு ஆண்டவர் பிரசனமாயிருக்கிறார். நம் மத்தியிலே யார் பிரசனமாயிருக்கிறார்? இயேசு ஆண்டவர். விடுதலை பயணம் 13:22 வாசிக்கிறோம். கடவுள் இஸ்ராயேல் மக்களோடு எந்நாளும் தங்கி இருந்தார். பகலில் மேகத்தூணாகவும் இரவில் ஒளி பிளம்பாகவும் இருந்து அவர்களை அற்புதமாக வழிநடத்தினார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. 1 கொரிந்தியர் 3:17 வாசிக்கிறோம். நாம் கடவுள் வாழ்கின்ற கோவிலாக இருக்கிறோம், தூய ஆவியாரின் ஆலயமாக இருக்கிறோம். நாம் கடவுளின் கோயில் என்றால் நமக்குள்ளாக யார் இருப்பார், யார் வாழ்வார், யார் வாசம் பண்ணுவார்? இயேசு ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எனவே நமக்குள்ளாக வருகின்ற இயேசு ஆண்டவரை நாம் சிக்கன பற்றிக் கொள்ள வேண்டும். யோவான் நற்செய்தி 14:18 இயேசு ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடவே மாட்டேன் என்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இப்படி நம்மை ஒருபோதும் தனிமையிலே திக்கற்றவர்களாக விடாத கடவுள் நம் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எசையா கடவுள் நம் கூடவே இருப்பதை மிக அழகாக எசையா 41:10 சொல்வார், அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இப்படிப்பட்ட கடவுள் நம் உடன் இருக்கிற பொழுது, நம்மோடு வாழ்கிற பொழுது நம் வாழ்க்கையிலே மிக பெரிய அதிசயங்களும் அற்புதங்களும் வல்ல செயல்களும் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. முதலிலே நாம் எடுக்கின்ற எல்லா காரியத்திலும் ஜெயத்தை, வெற்றியை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, யூதித்து 13:11 ஓலைப்பெருகினுடைய தலையை வைத்துக் கொண்டு சொல்லுவார், திறந்து விடுங்கள், கதவை திறந்து விடுங்கள்,
கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம் பகைவர்களுக்கு நம் வலிமையையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தியுள்ளார் என்று பிரைஸ் தி லார்ட். நீதித்தலைவர்கள் 6:16 நாம் வாசிக்கிறோம். கிதேயோனை பார்த்து ஆண்டவரின் தூதர் சொல்லுவார், ஆண்டவர் உம்மோடு இருப்பதால் நீ தனி ஒருவனாக இருந்து மிதியரை வெல்வாய் என்று பிரைஸ் தி லார்ட். எனவே நம் வாழ்க்கையில் கடவுள் நம்மோடு இருப்பதை உணர்கிற பொழுது நம் வாழ்க்கையில் வெற்றி ஜெயத்தை உடனே பெற்றுக் கொள்ளலாம். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது நம் வாழ்க்கையில் அதிசயமும் அற்புதமும் நடக்கும். ஆமென். ஏனென்றால் லூக்கா நற்செய்தி 1:37 வாசிக்கிறோம், கடவுளால் ஆகாதது எதுவுமே இல்லை. ஆமென். கடவுளால் முடியாத காரியம் எது இந்த உலகத்தில் இருக்கா? எதுவுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் யோவான் நற்செய்தி 3:2 நிக்கோதேமு இயேசுவை பார்த்து சொல்லுவார், கடவுள் உம்மோடு இருந்தாலன்றி நீ செய்கின்ற அதிசயத்தையும் அற்புதத்தையும் வியத்தகு செயல்களையும் யாரும் செய்ய முடியாது என்று. பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு ஆண்டும் நம் வாழ்க்கையிலே புத்துணர்ச்சி கிடைக்கும். வியத்தகு செயல்களை நாம் கண்டுகொண்டே மகிழ்ந்திருப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நமக்கு பணப்பிரச்சனை வராது, செல்வ செழிப்பு கிடைக்கும். பொருளாதாரத்திலே நாம் கப என முன்னேறி செல்லலாம். பிரைஸ் தி லார்ட். இரவு முழுவதும் மீனவர்கள், மீன்பிடி தொழிலை தெளிவாக உணர்ந்தவர்கள், அறிந்தவர்கள் மீன்பிடிக்க செல்கிறார்கள். இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறார்கள். மீன் ஒன்றும் அகப்படவில்லை. காரணம் என்ன? இயேசு ஆண்டவர் அங்கு அவர்களோடு இல்லை. காலையிலே, விடியற்காலையிலே, அதிகாலையிலே ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறார். இப்பொழுது உங்கள் வலையை போடுங்கள் சொல்கிறார். இப்பொழுது இயேசு ஆண்டவர் கூடவே இருக்கிறார். வலையை போடுகிறார்கள். வலை கிழிந்து போகும் அளவுக்கு ஏராளமான மீன்பாடு கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மீன்பாடு கிடைக்கிறது என்பது செல்வ செழிப்பிற்கு அடையாளமாகும். ஆமென். எனவே கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது நம் வாழ்க்கையில் பொருளாதார சிக்கலே, கடன் பிரச்சனையே வரவே வராது. ஆமென். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இயேசு ஆண்டவர் கானாவூர் திருமணத்திற்கு செல்கிறார். அங்கு குறை இருக்கிறது. திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. விவிலிய அகராதியிலே, டிக்ஷனரியிலே ரசம் என்றால், திராட்சை ரசம் என்றால் மகிழ்ச்சியை குறிக்கும். மகிழ்ச்சி அறவே இல்லாமல் போய்விட்டது. இது மணமக்களுக்கும் மணமக்களின் குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய கேவலத்தை, அவமானத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைய இருக்கின்றது. இந்த வேளையில் தான் அங்கு இயேசு ஆண்டவர் இருப்பதின் காரணமாக அன்னை மரியாளுடைய பரிந்துரை மூலமாக தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். அங்கிருக்கின்ற குறையானது நிறைவாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அங்கு வர இருந்த துயரம், அவமானம் எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். எனவே இயேசு ஆண்டவர் நம்முடன் இருக்கிற பொழுது நமது குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். நமது அவமானம் எல்லாம் மறையும். நமது துயரம் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். அல்லேலூயா. நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருப்பது எதற்காக என்றால், கனி கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக. எப்போது கனி கொடுக்கின்ற வாழ்க்கை வாழ முடியும்? யோவான் நற்செய்தி 15:5 வாசிக்கிறோம், ஒருவன் என்னுள்ளும் நான் அவனுள்ளும் நிலைத்திருந்தால்
அவன் மிகுந்த கனி தருவான் என்று பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நாம் கிறிஸ்துவோடு இணைந்து சேர்ந்து ஐக்கியப்பட்டு வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மோடு தங்கியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நம்மோடு இருக்கின்ற கடவுளை சிக்கன பற்றிக் கொண்டு கனி தரக்கூடிய, எல்லாருக்கும் மனம் வீசக்கூடிய, பூத்து ஜொலிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்வோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது அவர் நம்மோடு பேசி நம் வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. விடுதலை பயணம் 33:11 வாசிக்கின்றோம். ஆண்டவர் ஒரு நண்பனோடு பேசுவதைப் போல மோயிசனோடு பேசுகிறார். அல்லேலூயா. Hallelujah. எனவே கடவுள் என்னிடமும் உங்களிடமும் எப்படி பேசுவார்? நண்பனிடம் பேசுவதைப் போல பேசுவார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆமோஸ் 3:7 நாம் வாசிக்கிறோம். தம் ஊழியராகிய இறைவாக்கினருக்கு தான் செய்வதை முன்னறிவிக்காமல் வெளிப்படுத்தாமல் கடவுள் எதையுமே செய்ய மாட்டார் என்று. எனவே கடவுள் எனக்கும் உங்களுக்கும் அவரை நம்பி இருக்கின்ற, அவரை சார்ந்து வாழ்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும், மகனே மகளே, உன் வாழ்க்கையில நாளைக்கு இது நடக்க போகும் என்று சொல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அவர் நம்முடன் இருக்கிற பொழுது நாம் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் நமக்கு தெளிவாக விளக்கிச் சொல்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இதைத்தான் எசையா 30:21 வாசிக்கிறோம். நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ, whether left side or right side, எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி, இந்த வழியாக செல்லுங்கள் என்கின்ற வார்த்தை பின்னிருந்து உங்கள் காதுகளில் ஒலிக்கும் என்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எனவே ஆண்டவர் நம்முடன் இருக்கிற பொழுது நாம் செல்லுகின்ற பாதைகளை நமக்கு காட்டி நம்மை அற்புதமாக வழிநடத்துவார். அந்த பாதையில் செல்கிற பொழுது பசும்புல் நிறைந்த வளமையான பாதையில் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, திருவெளிப்பாடு 21:5 சொல்கிறது, இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று. எனவே கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் அதிசயத்திற்கு மேல் அதிசயத்தை, புதுமைக்கு மேல் புதுமையை கண்டு களிப்போம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இப்படிப்பட்ட கடவுள் எப்பொழுதுமே நம் கூடவே இருப்பது சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம் உடன் இருக்கிற பொழுது நாம் வாசிக்கிறோம். செக்கரியா 8:23 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிகின்றோம், கேள்விப்படுகின்றோம். எனவே நாங்கள் அனைவரும் உங்களோடு சேர்ந்து கொள்கிறோம் என்று 10 மொழி பேசுவோர் இஸ்ராயேல் மக்களோடு சேர்ந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. Hallelujah. எனவே நம் எதிரிகள் உட்பட எல்லாரும் நம்மோடு இணைந்து வர வேண்டும் என்றால் நம்முடன் யார் இருக்க வேண்டும்? இயேசு ஆண்டவர் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அவர் இருக்கிற பொழுது எதிரிகள் உட்பட எல்லாரும் நம்மோடு இணைந்து வருவார்கள், சேர்ந்து வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, தாவீது ராஜா சாதாரண ஒரு ஆளாகத்தான் ஆரம்பத்தில் இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் அவர் உடன் இருப்பதின் காரணமாக அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் கிடைக்கிறது. யாராலும் வெல்ல முடியாது என்று சொல்லப்பட்ட கோலியாத்தை அவர் எளிதாக வென்று விடுகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. செப்போனியா 3:15 நாம் வாசிக்கிறோம், இஸ்ராயேலின் தூயவராகிய ஆண்டவர், இஸ்ராயேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கிறார். எனவே நீ இனி எந்த தீங்குக்கும் அஞ்ச மாட்டாய் என்று. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நாம் தீங்குக்கு பயப்படாமல் இருக்கணுமா? நாம் பிறருக்கு பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்?
நமக்குள்ளே இருக்கின்ற ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும், உணர வேண்டும். Praise the Lord. Praise the Lord. 1 சாமுவேல் 18:14 நாம் வாசிக்கிறோம். சவுல் உணர்கிறான், என்னிடம் இருக்கின்ற ஆண்டவர் என்னை பிரிந்து தாவீதிடம் போய்விட்டார் என்று நினைத்து தெளிவாக அறிந்து கொண்டு தாவீதுக்கு சவுல் பயப்படுகின்றான், அஞ்சுகின்றான். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நாம் யாருக்கும் பயப்படாமல், அஞ்சாமல், நம்மை பார்த்து பிறர் பயப்பட வேண்டும், அஞ்ச வேண்டுமானால் நாம் எதை தெளிவாக உணர்ந்திருக்க வேண்டும்? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். Praise the Lord. 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 செப்போனியா 3:15 1 சாமுவேல் 18:14 படி நாம் தீங்கை பார்த்து, எதையும் பார்த்து கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது பயப்பட மாட்டோம், அஞ்ச மாட்டோம். ஆனால் கடவுள் நம்மோடு இருப்பதன் காரணமாக நம்மை பார்த்து பிறர் பயப்படுவார்கள், அஞ்சுவார்கள். Praise the Lord. Praise the Lord. இப்படிப்பட்ட கடவுள் நம்முடன் இருக்கிறார், மிக வல்லமையாக செயல்படக்கூடியவராக இருக்கிறார். எபிரேயர் 13:8 நாம் வாசிக்கிறோம், நம் ஆண்டவர் இயேசு நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர் யார்? நம் இயேசு ஆண்டவர். எனவே அவரை நாம் சிக்கன பற்றிக் கொள்கிற பொழுது நம் வாழ்க்கையில் ஒருபோதும் கவலைப்பட மாட்டோம், நடுங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம். இன்றைய நாட்களிலே, இந்த நவீன அறிவியல் காலத்திலே, இந்த நவீன கணனி காலத்திலே, இந்த நவீன தொழில்நுட்ப காலத்திலே நாம் பலவிதமான காரியங்களுக்காக அஞ்சுகிறோம், நடுங்குகிறோம். எதற்கெடுத்தாலும் அப்படியே படபடுத்து போகிறோம், அலக்களிக்கப்படுகிறோம். கவலைக்கு மேல் கவலை, திகிலுக்கு மேல் திகில், அச்சத்திற்கு மேல் அச்சம், பகைக்கு மேல் பகை, பயத்திற்கு மேல் பயம் நம்மை போட்டு ஆட்டிக்கொண்டிருக்கிறது, அலக்களித்துக் கொண்டிருக்கிறது. நாம் நொந்து நொந்து நூலாகி அழுது கொண்டிருக்கிறோம், செத்துக் கொண்டிருக்கிறோம். செத்த நடை பிணங்களை போன்றுதான் நமது வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த வேளையிலே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நம்முடன் தங்கி இருக்கின்ற, நம்முடன் வாழ்கின்ற கடவுளுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் நமது கான்சியஸுக்குள்ளாக, நமது உணர்வுக்குள்ளாக, நமது எண்ணத்திற்குள்ளாக, நமது சிந்தனைக்குள்ளாக, நமது அறிவுக்குள்ளாக, நமது யோசனைக்குள்ளாக கடவுள் சொல்லியிருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தையை அடிக்கொருவரை உச்சரிக்கிற பொழுது இந்த வார்த்தையின் வல்லமை நமக்குள்ளாக வந்து நம்மை திடப்படுத்தும், உறுதிப்படுத்தும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும். நாம் எப்பொழுதும் நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழலாம். Praise the Lord. Praise the Lord. எனவே இந்த வேளையில் கூட நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற சக்தி மாதா டிவி வலையொலி நேயர்களே, நீங்கள் இப்பொழுது எந்த பாதிப்பில் இருந்தாலும் சரி, எந்த தேவையோடு இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையோடு இருந்தாலும் சரி, எந்த போராட்டத்தோடு இருந்தாலும் சரி, அடிமை இங்கிருந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் அருகாமைக்கு மட்டுமல்ல, தொலைவில் இருப்பவர்களுக்கும் கடவுள். இங்கே நான் ஜெபிக்கிற பொழுது நீங்களும் என்னோடு இணைந்து நான் ஒவ்வொரு கருத்தையும் சொல்லி ஜெபிக்கின்றேன். அந்த கருத்து முடிந்தவுடனேயே இங்கு இருக்கின்ற அனைவரோடும் சேர்ந்து நீங்களும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லுங்கள். Praise the Lord. Praise the Lord. இப்ப சொல்லுங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நமது நோய் நோக்காடுகள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. பலவிதமான நோய்களால் கஷ்டப்பட்டு வருந்திக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இயேசு ஆண்டவர் இப்பொழுது சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. வறுமையிலும் தனிமையிலும் வருத்தத்திலும்
வேதனையிலும் உழன்று கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஏசாண்டவர் இப்பொழுது சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. கடன் பாரத்தினாலும் பொருளாதார சிக்கலினாலும் உழன்று வாடிக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஏசாண்டவர் இப்பொழுது சொல்கின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. குடும்ப பிரச்சனைகளால் சமாதானமிழந்து சண்டையோடு இருக்கின்ற உங்களுக்கு சமாதானம் சொல்ல வந்த ஏசாண்டவர் இப்பொழுது உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. பலவிதமான இழப்புகளையும் தோல்விகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற உங்கள் பக்கத்திலே வந்து ஏசாண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. பலவிதமான கஷ்ட நஷ்டங்களோடு போராடி கொண்டிருக்கிற உங்கள் பக்கத்திலே வந்து உங்களுக்கு வெற்றி கொடுப்பதற்காக ஏசாண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. தற்கொலை பண்ணி கொள்ளலாமா, நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்று வாழ்வின் விரக்தியில் உணர்ந்து கொண்டிருக்கிற உங்கள் பக்கத்திலே வந்து உங்களை அன்பு செய்கிற ஏசாண்டவர் உங்களை பார்த்து சொல்கின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நெடு நாட்களாகியும் திருமண வரன் அமையவில்லையே, பல வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறேனே, இதனால் குடும்பத்தில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஏசாண்டவர் பக்கத்திலே வந்து சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. பிறரால் ஏமாற்றப்பட்டு பிறர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ததால் பொருளாதார சிக்கலோடு நொந்து நூலாகிக் கொண்டிருக்கிற உங்கள் பக்கத்திலே வந்து உங்களை உயர்த்துவதற்காக இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. கண்ணீர் அழுகை வேதனையோடு இருக்கின்ற உங்கள் பக்கத்திலே வந்து இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்களுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி அமையப் போகிறதோ, என் மகன் குடித்துக் கொண்டிருக்கிறானே, என் கணவன் குடித்துக் கொண்டிருக்கிறானே, அவன் எப்பொழுது திருந்துவான், எங்கள் குடும்பத்திற்கு எப்பொழுது விமர்சனம் கிடைக்கும் என்று இதை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ என் மகன் தேர்வு எழுதியிருக்கிறானே, இன்னும் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறானே, எப்படி எழுதப் போகிறானோ, எப்படி எழுதி முடித்திருக்கிறானோ, எப்படிப்பட்ட மார்க் வாங்க போகிறானோ, என்ன மார்க் வாங்க போகிறானோ, அவனது எதிர்காலம் எப்படி அமையப் போகிறதோ என்று திகிலோடு இருக்கின்ற உங்கள் பக்கத்திலே வந்து இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. காயப்பட்ட தனது உடலோடு உங்கள் பக்கத்திலே வந்து உங்கள் நோய்களை எல்லாம் குணப்படுத்துவதற்காக உங்கள் அருகிலே வந்த இயேசு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ இதை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உன்னதத்தின் வல்லமையினால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்கள் பக்கத்திலே வந்திருக்கிற ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை, ஜெயத்தை, உயர்வை கொடுப்பதற்காக உங்கள் பக்கத்திலே வந்து இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. மரண படுக்கையில் டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலையில் ஐசி வார்டிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது நீங்களாக இருக்கலாம், உங்கள் பக்கத்திலே வந்து ஆண்டவர் இப்பொழுது இவ்வாறு சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்கள் பலவீனம், சோர்வு, இயலாமை மத்தியிலே கடவுள் உங்கள் பக்கத்திலே வந்து உங்களுக்கு பலத்தை, தைரியத்தை, உற்சாகத்தை கொடுப்பதற்காக இயேசு ஆண்டவர் பக்கத்திலே வந்து சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் உங்கள் காதுக்குள்ளாக
இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது, இந்த சக்தி மத டிவி வலையொலியை பார்த்து கொண்டிருக்கிற பொழுது, இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது, ஆண்டவர் இயேசு உங்கள் காதுக்கு பக்கத்திலே வந்து சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் உங்கள் இதயத்துக்குள்ளே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படியே அன்பார்ந்தவர்களே, கரங்களை கூப்புவோம். கரங்களை கூப்பி நமது தேவைகளை கொண்டு வருவோம். உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கிறது? உங்களது அவசர தேவை என்ன? அவசிய தேவை என்ன? எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள். என்ன நோய் இருக்கிறது? எதுல வெற்றி வேண்டும் நினைக்கிறீர்கள்? உங்கள் தேவையாக இருக்கலாம், அல்லது உங்களிடம் பல பேர் எனக்காக வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். உங்களுக்கு தெரிந்தவர்களின் தேவையாக இருக்கலாம். எல்லாவற்றையும் கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்க. அப்படியே உள்ளத்தின் ஆழத்தை ஜெபித்துக் கொண்டே இருக்க. இப்ப ரைட் நவ் நீங்க சொல்ல போறீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுவதும் இல்லை என சொல்ல போறீங்க. ஆண்டவருடைய வசனம், இறை வார்த்தை இது. இதை சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை வல்லமையாக நிரப்புகிறது. மிக பிரகாசமான ஒளியானது உங்களை ஆட்கொள்கிறது. இதை சொல்லுகிற பொழுது தூயாவுடைய அருள்பொழிவு உங்களுக்கு நிரம்ப கிடைக்கிறது. அதை அனுபவித்துக் கொண்டு உடல் ரீதியாக அப்படியே விடுதலை பெற்றுக்கொண்டு உங்கள் தேவையெல்லாம் முன்வைத்துக் கொண்டு, என்னை விட்டு விலகாத கடவுள், என்னை கைவிடாத கடவுள், என்னை திக்கற்றவனாக விடாத கடவுள், இப்பொழுது நான் அந்த ஜெபத்தை சொல்லுகிற பொழுது என்னிடம் வந்து என்னை ஆசீர்வதிக்கப் போகிறார், என்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். எனது பிரச்சனைகள் தீரப்போகிறது. நிறைவான ஆசீர்வாதம் ஆண்டவருடைய உயிர்ப்பு வெள்ளம் மேல் எனக்குள்ளாக வந்து இறங்க இருக்கிறது. இந்நாள் வரை என்னை பாதித்த எல்லா தீமைகளும் சிலுவையின் வல்லமையினால் அப்புறப்படுத்தப்படுகிறது என்பதை உணர்ந்தவர்களாக, என்பதை விசுவசித்தவர்களாக இப்பொழுது நீங்கள் அனைவரும் சத்தமாக வாய் திறந்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுவதும் இல்லை என பலமுறை சொல்லிக்கொண்டே இருங்கள். சொல்லுகிற பொழுது மிகப்பெரிய டெலிவரன்ஸ், மிகப்பெரிய ஹீலிங், மிகப்பெரிய மிராக்கிள் உங்கள் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. உச்சரிக்கிற பொழுதே நடக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டே அனுபவித்துக் கொண்டே எல்லாரும் கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லிக் கொண்டிருங்கள். அடிமை இந்த வார்த்தையின் வல்லமையினால் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் அப்படியே சத்தமா சொல்லுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை தந்தை கடவுளே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, இந்த ஜெபத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகும் இந்த வேளையிலே நமது விசேஷித்த ஆசீர்வாதம் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. என் பிள்ளைகள் எத்தகைய கண்ணீரோடு, அழுகையோடு, வேதனையோடு, நோயோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ அறிகிறார்கள். நீதாமே நாங்கள் எங்கள் தாயின் வயிற்றில் சிறிய கருவாக இருந்ததிலிருந்து எங்கள் தலைமுடி நரைக்கும் வரை நீர் எங்களை காண்கின்ற தெய்வனாக இருக்கிறேன். எங்கள் உள்ளத்தை பார்க்கின்ற தெய்வமே, எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா பாரங்களையும் எடுத்து மாற்றோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, பெரும் சுமை சுமந்தவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாக தருவேன் என்று சொன்னவரே, இதோ உன் பிள்ளைகள் இந்த வல்லமையான இறை வார்த்தையை உச்சரிக்கின்ற இந்த நிமிடத்திலே இவர் வாழ்க்கையிலே மிகப்பெரிய விடுதலை கிடைப்பதாக, நற்சுகம் கிடைப்பதாக, அபிஷேகம் கிடைப்பதாக, வெற்றி கிடைப்பதாக, உயர்வு கிடைப்பதாக, இனம் புரியாத பரலோக சமாதானமும் தெய்வீக நிம்மதியும் இவர்களை ஆட்கொள்வதாக, ஆட்கொள்வதாக, ஆட்கொள்வதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் கைவிடுவதும் இல்லை. சத்தமா சொல்லிக்கேங்க, சத்தம் வாய்ந்தவங்க. ஆசீர்வதியும் ஆண்டவரே, இதை சொல்லிக் கொண்டிருக்க ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான
வானதூதர்கள் புயல்களையும் இவர்கள் வாழ்க்கைக்குள்ளாக இப்பொழுதே அனுப்புவீராக. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அனைவரின் சார்பாக அத்தனை வானதூதரும் செயல்பட்டு இவர்களுக்காக பரலோகத்தை திறந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்ப்பார்களாக. மிகப்பெரிய வல்லமை, மிகப்பெரிய அபிஷேகம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்குள்ளாக இறங்குவதாக. விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. இந்த செய்தி மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. மிகப்பெரிய மாற்றத்தை ஒவ்வொருவரும் அனுபவித்ததற்காக நன்றி. தந்தையை நன்றி, இயேசுவை நன்றி, தூயாவியை நன்றி, மூவர் கடவுளே நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தினால் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை வழங்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி. தொடர்ந்து இந்த வார்த்தை அடிக்கொரு முறை நீங்கள் உச்சரித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின் வல்லமையினால் நீங்கள் விரைவிலே, மிக விரைவிலே, மிக அண்மையிலே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்பது திண்ணம் உறுதி. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தந்தை இறைவா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இங்கிருந்து கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற, இன்னும் சக்தி மாதா டிவி வலையொலி மூலமாக பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தந்தை ஆசீர்வதியும், இயேசுவை ஆசீர்வதியும், தூயாவை ஆசீர்வதியும். உம் அடிமை நான் இருக்கின்ற ஒவ்வொருவரையும், இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தந்தை, மகன், தூய் ஆவியின் பெயரால் ஆசீர்வதிக்கிறேன். நீரும் ஆசீர்வதித்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.